அனைவருக்கும் இனிய வணக்கம். பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் திரைத்துறைக்கு வரும்பொழுது அவர் யாரை இன்ஸ்பிரேஷனா வச்சு வந்தார் அப்படின்னா, அப்போதைய சூப்பர் ஸ்டாரான எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவரை இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணும்னு அவர் நினைச்சார், ஒரு பாடகர் ஆகணும் அப்படின்னு நினைச்சார். அதுக்கேற்ற மாதிரி ஆரம்ப காலத்தில் அவர் பாடிய சில பாடல்கள்லாம் எம்.கே. தியாகராஜ பாகவதரை நினைவுபடுத்துவது போலவே இருக்கும். சொல்ல போனா டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய முதல் பாடலே ஒரு எம்.கே. தியாகராஜ பாகவதர் பாட்டோட ரீமிக்ஸ் தான். 1937 வருடம் வந்து சிந்தாமணி அப்படின்ற படத்துல எம்.கே. தியாகராஜ பாகவதர் நடிச்சு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டை தான் வந்து கிருஷ்ண விஜயம் அப்படின்ற படத்துல எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்கள் அதே மெட்டு ஆனா ஆர்கெஸ்ட்ராலாம் வேற மாதிரி போட்டு ரீமிக்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாரு. ராதே நீ என்னை விட்டு போகாதடி அப்படின்னு வரும். அதுதான் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருப்பாரு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்கும் எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்களுக்கும் ஒரு ஒரு மறைமுகமாக இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கனெக்ஷன் பத்தி தான். ஓகே, டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் அவர் வந்து திரைத்துறைக்கு வந்து கோலோச்ச பிறகு அவர் வந்து ஒரு தனி பாணியை அவர் பின்பற்ற ஆரம்பிச்சார். அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய பாடகராக மாறிட்டாரு. அவர் பெரிய பாடகரான பிறகு அவரை இன்ஸ்பிரேஷனா வச்சு நிறைய பேர் வந்து சினிமால வர முயற்சி பண்ணாங்க. அதுல வெற்றி பெற்றவங்க கொஞ்சம் பேர் தான். அந்த முதன்மையானவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாடகர் மலேசியா வாசுதேவன் அவர்களை சொல்லலாம். பாடகர் மலேசியா வாசுதேவன் அவர்கள் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து மேடை கச்சேரிகள்ல டிஎம்எஸ் பாடலை எல்லாம் பாடிட்டு இருந்தார். அவர் வாய்ஸ்ல தான் பாடுவாங்க. அதாவது பொதுவா ஒரு இன்னிசை கச்சேரி அப்படின்னாலே டிஎம்எஸ் பாடல் இல்லாம பண்ணவே முடியாது. ஸோ எல்லாம் அநேகமாக எல்லா இன்னிசை கச்சேரி குழுக்களிலும் டிஎம்எஸ் வாய்ஸ் பாடுறதுக்குன்னே ஒருத்தங்க இருப்பாங்க. அப்படியாக இருந்தவர் தான் மலேசியா வாசுதேவன் அவர்கள். அப்புறம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அவர் பாடிய ஆரம்ப காலகட்டத்தில் சில பாடல்களும் டிஎம்எஸ்ஐ நினைவுபடுத்துவது போலவே இருக்கும். அதை வந்து மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய மகன் யுகேந்திரன் அவர்களும் ஒரு பேட்டியில உறுதிப்படுத்தியிருந்தார். அதுக்கு பிறகு மலேசியா வாசுதேவன் அவர்கள் அவருக்கு தனியான ஒரு பாணியை பின்பற்றி கொண்டார். இருந்தாலும் நான் பார்த்த வரையில் சில பாடல்கள் எல்லாம் அவர் அறியாமலே வந்துருச்சோ டிஎம்எஸ்ஐ நினைவுபடுத்துவது போல அவர் சில இடங்கள்ல பாடியிருப்பாரு. டிஎம்எஸ் டச்ல சில இடங்கள்ல அவர் பாடியிருப்பாரு அப்படின்றதான். அப்படியான ஒரு பாட்டை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மலேசியா வாசுதேவன் பாடியிருக்காரு. யாருக்கு பாடியிருக்காரு? ரஜினிக்கு பாடியிருக்காரு. ஆனா அந்த பாட்டுல ஒரு போர்ஷன் எப்படி பாடிட்டாரு அப்படின்னா, டிஎம்எஸ் வந்து சிவாஜிக்கு எமோஷனலா பாடுவார்ல, அந்த மாதிரி ஸ்டைல்ல பாடியிருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்றேன். அது என்ன பாட்டு அண்ட் எந்த போர்ஷன்ல அவர் வந்து டிஎம்எஸ் மாதிரி பாடியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கோம். அது என்ன பாட்டு அப்படின்னா, 1987 வருடம் வந்த வேலைக்காரன் அப்படின்ற படத்துல வர பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா அப்படின்ற பாட்டு தான். அந்த பாட்டு எப்படி வரும் அநேகமா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அந்த பாட்டு எப்படி வரும்னு பார்ப்போம். பெத்து எடுத்தவதான் என்னையோ தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடலுக்கு தான் என்ன விட்டு வட்டிய கட்டி புட்டா, பிள்ளையின் மனசு பித்தாச்சு இங்க பெத்தவ மனசு கல்லாச்சு, இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போனதில்லாச்சு, பெத்து எடுத்தவதான் என்னையோ தத்து கொடுத்து புட்டா, தத்து கொடுத்து புட்டா. இந்த மாதிரியாக அந்த பாட்டு வரும். அப்புறம் பாட்டோட பல்லவி முடிச்சு சரணம்ல பாத்தீங்கன்னா, வயிற்றுல வளர்த்த புள்ள அப்படின்னு ஆரம்பிக்கும். அவர் எந்த இடத்துல வந்து டிஎம்எஸ்ஐ நினைவுபடுத்துவது போல பாடியிருக்கிறத நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சே எங்கு முறையிடலாம். அந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா அவர் வந்து டிஎம்எஸ் சிவாஜிக்கு எப்படி பாடுவாரோ அந்த மாதிரி ஸ்டைல்ல பாடியிருக்கிறதா தான் நான் எனக்கு டக்குன்னு மைண்ட்ல ஞாபகம் வச்சு. ஒரு சின்ன உதாரணம் தான். அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா. இந்த உருக்கம் தான் அந்த சட்ட கிழிஞ்சிருந்தா
தச்சு முடிச்சிடலாம் அப்படின்றது மலேசிய வாசுதேவன் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் அப்படியே ஃப்ளோல அவரே அப்படியே பாடிட்டாரு அப்படின்றதான் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் டிஎம்எஸ் ஒருவேளை இந்த பாடலை பாடியிருந்தார், ரஜினிக்கு பாடியிருந்தா இப்படி அழுது பாடியிருப்பாரா அப்படின்னு கேட்டா என்னோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, அவரு இப்படி அழுது ரொம்ப எமோஷனலா பாடியிருக்க மாட்டாரு அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன் அப்படின்னா, டிஎம்எஸ் வந்து எப்பவுமே அந்த நடிகருக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரோ அந்த மாதிரி தான் பாடுவார். இப்போ எம்ஜிஆருக்கு சோக பாட்டுலாம் பாடியிருக்காரு, தரைமேல் பிறக்க வைத்தான், அந்த பாட்டுல சோக பாட்டு தான். ஆனா ரொம்ப அழுது பாடியிருக்க மாட்டாரு, கொஞ்சம் சப்டலா அந்த சோகத்தை கொண்டு வந்திருப்பாரு. ஆனா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பாடும்பொழுது நல்ல அழுது தழுதழுத்து பாடுவார். காரணம் என்னன்னா, சிவாஜி கணேசன் அவர்கள் அப்படி நடிக்கக்கூடியவர். பட் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப கதறி அழுது நடிக்கக்கூடிய நபர் கிடையாது. அப்படின்னு இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா, அவர் வந்து கதறி அழுகக்கூடிய மாதிரி முகபாவனை அவர் கொடுத்ததில்லை. அழும்போது கூட சும்மா அப்படியே கண்ணை இப்படி வச்சுட்டு அவர் பண்ணுவார். கமல்ஹாசன் வந்து அப்படி உருகி பயங்கரமா அழுவார். ஸோ டிஎம்எஸ் வந்து எப்பவுமே அந்த நடிகர் எப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவாரோ அதுக்கேற்ற மாதிரி நடிப்பாரு. இந்த பெத்தி எடுத்தவதான் அந்த பாட்டுல கூட சட்டை கிழிஞ்சிருந்த அந்த லைன் பார்த்தீங்கன்னா, ரஜினிக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் மலேசியா வாசுதேவன் அவர்கள் ரொம்ப அழுது பாடுற மாதிரி இருக்கும். பட் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப அழுது கண்ணு தண்ணி வரும், ஆனால் ரொம்ப உருகி மோகபாவனை அவர் காட்ட மாட்டார் அப்படின்றது. ஸோ இந்த பாடலை பற்றி என்னுடைய கருத்தை நான் சொல்லிவிட்டேன். இது மட்டும் இல்லாமல் மலேசியா வாசுதேவன் அவர்கள் நிறைய பாடல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க டிஎம்எஸ் ஸ்டைல் அவர் வந்து அவர் கொண்டு வந்துருவாரு. உங்களுக்கு அப்படி தெரிஞ்ச பாடல்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா ஒரு விஷயம், மலேசியா வாசுதேவன் அவர்கள் சிவாஜிக்கு பாடுனா பாட்டெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா சிவாஜிக்கு பாடியிருக்காருன்னா டிஎம்எஸ் மாதிரி தான் பாடியிருப்பார். நான் சொல்றது மற்ற நடிகர்களுக்கு பாடின பாட்டுல ஏதாவது ஒரு இடத்துல டிஎம்எஸ் மாதிரி பாடியிருக்காரு அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.